டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே, புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை. நிர்வாகிகள் அருமை சகோதரர் எம்ஜிஆர் சதீஷ் ராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய வி.கே. பாலமுருகன் அவர்களே, திரு விஜயகுமார் அவர்களே, திரு வி.ஜி. பிரபாகரன் அவர்களே, திரு அல் செல்வன் அவர்களே, திரு எம்.பி.ஆர். ராமச்சந்திரன் அவர்களே, திரு டி.கே. வடிவேல் அவர்களே, திரு முத்து மகேந்திரன் அவர்களே, திரு ஆர். செல்வராஜ் அவர்களே, திருமதி சத்யபிரியா கார்த்திக் அவர்களே, திரு எஸ்.கே. சீனிவாசன் அவர்களே, திரு ஏ. அசோக் அவர்களே, திரு ஆர். விக்னேஷ் அவர்களே, திரு நீலக்குடி முருகேசன் அவர்களே, திரு பருத்திக்குடி முருகவேல் அவர்களே, திரு ஏ. அன்பழகன் அவர்களே, திரு பி. ஞானப்பிரகாஷ் அவர்களே, திருமதி ராதிகா சதாசிவம் அவர்களே, திரு முத்தூர் வடிவேல் அவர்களே, திரு ஆண்டலாம்பட்டி செல்வராஜ் அவர்களே மற்றும் ஊராட்சி கழக செயலாளர் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் திரு மோகன் அவர்களே, திரு பூபதி அவர்களே, திரு பிரவீன் அவர்களே, திரு டிவி அவர்களே, திரு கார்த்திக் அவர்களே, திரு கார்த்தி அவர்களே, திரு என் செல்வம் அவர்களே, திரு வி.கே. கார்த்திக் அவர்களே, திரு மூர்த்தி அவர்களே, திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, திரு சாந்தா சிவம் அவர்களே, திருமதி கோமதி அவர்களே, திரு ஆசிமணி அவர்களே மற்றும் இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியிலே சுமார் 2000 பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இணைப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். புதிதாக கட்சியில் இணைந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சி. இதையும் புரட்சித் தலைவர் அம்மா என்ற மாபெரும் தெய்வ சக்தி உள்ள தாய் நம்மை வழிநடத்திய கட்சி. இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கட்சி பொன்விழா கண்ட கட்சி. சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த கட்சி. மக்கள் சேவையிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் மக்களுக்கு சேவை செய்வதிலே முதன்மையாக இருக்கின்ற கட்சி. அதுவும் குறிப்பாக கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு ஏழை மக்கள் உயர்வதற்காக பாடுபட்ட ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மீண்டும் ஆட்சி வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உதவிகரம் புரிய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி, இந்த தஞ்சாவூர் மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளிகள் நிறைந்த மாவட்டம். ஆகவே ஒரு மனிதனுக்கு 2 கண் போன்று இந்த மாவட்டத்தில் இருந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இரண்டையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்களுக்காக ஏராளமான நன்மைகளை செய்து அதனால் விவசாயம் செழித்தது. ஏழைகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே
அவை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த விவசாயிகளுக்கோ இல்லது விவசாயி தொழிலாளிக்கோ ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்களா என்று சொன்னால் இதுவரை இல்லை. இனி இருப்பதோ 8 மாத காலம்தான் இந்த ஆட்சிக்கு காலக்கெடு. இந்த 8 மாத காலத்தில் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படுவதாக தெரியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்து உங்களுடைய அரசாங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி உங்களுடையது. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இருக்க இருப்பிடம், வாழ்வதற்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து மிக சிறப்பா எழுச்சியா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமைச்சவர் எம்ஜிஆர் சதீஷ் ராஜ் அவர்களுக்கும் பாலமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்கே கழகத்தில் இணைந்த அத்தனை பேரும் இரவென்றும் பகலென்றும் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழகம் வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.